வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 11 தொழில் அதிபர்களிடம் 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. பணத்தை பெற்று நஷ்டமாகிவிட்டது என்றதோடு பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றியவர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது. பள்ளியில் பாலியல் சீண்டல்களை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தகவல். புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தல். தமிழக உரிமை இயக்கம் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 11 தொழிலதிபர்களிடம் ரூபாய் 10 கோடிக்கு மேல் பணத்தை பெற்று நஷ்டமாகிவிட்டது என்றதோடு பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றியவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சரவணன், வயது 41. இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் ஆன்லைன் பங்குச்சந்தை மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய சரவணன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்ட நிலையில் 1,69,00,000 பணத்தை பெற்றுள்ளார். அதன் பின்னர் நஷ்டமாகிவிட்டது என்று கூறியதோடு பணத்தையும் திருப்பி தராமல் இழுக்கடித்துள்ளார். இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த சரவணன் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சரவணனிடம் ஏமாற்றியது ஐயங்குட்டி பாளையத்தை சேர்ந்த சவுந்தரராஜன், வயது 35 என்பது தெரிய வந்தது. போலீசார் அவரை தேடி வந்தனர். இதனை அறிந்த சவுந்தரராஜன் தலைமறைவானார். இந்நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு சவுந்தரராஜன் திருப்பூரில் பதுங்கியிருப்பதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் திருப்பூரில் வைத்து சவுந்தரராஜனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சரவணன் உள்ளிட்ட 11 தொழில் அதிபர்களிடம் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டித் தருவதாக கூறி 10 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி பெற்றதோடு நஷ்டமாகிவிட்டது என கூறி பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றியதும் அவர்களிடம் இருந்து பெற்ற பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்து வேறொருவர் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியதும் தெரிய வந்தது. மேலும் சவுந்தரராஜன் மீது பெரிய கடை, மேட்டுப்பாளையம் காவல் நிலையங்களில் ஏற்கனவே மோசடி வழக்கு இருப்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். பள்ளியில் பாலியல் தீண்டலை தடுக்க பள்ளியில் புகார் பெட்டி வைக்க உள்ளதாகவும் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுவை தமிழ் சங்கத்தில் கடந்த 2019 ஆண்டு ஜனவரி 20 திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு மாதமும் 20 திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்புவிப்பது வழக்கம். திருக்குறளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வை தமிழ் சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 62 மாதமாக இன்று 20 என்பதனால் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அவர்கள் 2 குறள்களை ஒப்புவித்து திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம் உலகத்தில் எல்லா உண்மைகளையும் அடங்கி பொக்கிசமாக திருக்குறள் விளங்குவதாகவும் தமிழ் சமுதாயத்தில் எம்மதமும் சம்மதம் என கூறப்படுவது திருக்குறள் காலத்திலிருந்து நிகழ்கிறது என தெரிவித்தார். பள்ளிகளில் பாலியல் சீண்டலை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் வரும் 24 அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டி வைக்கும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைக்க இருக்கிறார் என்றார். பள்ளிகள் முன்பு சமூக விரோத நபர்களை கண்காணிக்க அனைத்து பள்ளிகள் முன்பும் போலீசார் நிறுத்தப்படுவார்கள் என்றும் தவறு செய்பவர்களை மறைக்காமல் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நம்முடைய புதுவை தமிழ் சங்கத்திலிருந்து திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 20 மாலையிட்டு மரியாதை செய்து கூடியிருக்கும் அனைவரும் ஒரு குறளை ஒப்புவித்து அவருக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் இந்த சிறப்பு நாளில் பங்கெடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரு குறள் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் 2 குறள் சொல்லணும் அப்படின்னு வேண்டுதல் விடுத்து, வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளும் அடங்கக்கூடிய அந்த அழிவில்லாத ஒரு பொக்கிஷம் நம்முடைய உலக பொதுமுறை திருக்குறளில் இருந்து 2 குறளை
ஒன்று வந்து கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அவை கல்வி தான் ரொம்ப முக்கியம், அழிவில்லாத செல்வம், மற்ற எதுவுமே வந்து அழிவில்லாத கிடையாது, நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்கே குழுமி இருக்கும் குழந்தைகளுக்கு சொன்னதில் பெருமை. மற்றொன்று, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் அனைவரும் சமம். நம்ம செய்யக்கூடிய செயலில் உள்ள அந்த வேறுபாடு, நல்ல செயலை செய்கிறோமா கெட்ட செயலை செய்கிறோமா, அதில் தான் வந்து வேறுபாடு இருக்குமே ஒழிய பிறப்பினால் யாருக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இல்லை. நம்ம தமிழ் சமுதாயம் வந்து என்றைக்குமே வந்து எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சமுதாயம். அதை வந்து திருக்குறள் காலத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறளை சொல்வதிலேயும் ரொம்ப பெருமையாக இருந்தது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற அந்த 20ஆவது தேதி அந்த விழாவில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நான் பங்கெடுத்துக் கொள்வேன். மிக்க நன்றி. வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலை வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மீட் டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ அமைப்பும் இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 1500 பள்ளி மாணவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் சங்கம், சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்காவ் அமைப்பும் இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த 12 வயதுக்கு உட்பட்ட ஏழை எளிய 1500 மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4000 ரூபாய் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள், படுக்கை விரிப்பு, போர்வை, துண்டுகள், கொசுவலை, விளையாட்டு உடுப்புகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு 60 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் விக்ரமன், ரீமன் பீட்டர், கிருஷ்ணராஜ், ராஜ் எவரிஸ், ஆனந்தன், ரவி மற்றும் கள உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வே காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப்பள்ளி நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பது இல்லை என்று 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அந்த பள்ளிக்கு விரைந்து வந்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து மாணவர்கள் சுதந்திரமாக படிப்பதற்கு ஏதுவாக ஆசிரியர் நியமித்து மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடனிருந்தனர். அஞ்சலி அம்மாள் 64வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அஞ்சலி அம்மாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலை அம்மாளின் 64வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆணைக்கு இணங்க புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் பரத் சமூக அறக்கட்டளை சார்பில் அலங்கரிக்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு நடிகர் தளபதியின் அன்பு தம்பி சவுந்தரராஜா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் 64வது தின நாளில் 64 மரக்கன்றுகள் நடப்பட்டன. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக புதுச்சேரி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரத் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவானந்த் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தில் தலைவர் பாவானந்த் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில்
கோரிக்கைகளாக புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று பண்டைய வரலாறு, அகழாய்வு, கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும். தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன், தமிழ் உரிமை இயக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பாலசுப்ரமணியன், யாகத் அலி, செல்வம், வேல்சாமி, கபிலன், இனாமுல் ஹசன், ராசு, அருள், சிபிஎம் செயலாளர் சலீம், சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கழக தலைவர் வீரமணி, அழகர், தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலய கல்கார திருப்பணி நடந்து கொண்டு வந்த நிலையில் அதன் நிறைவு விழா இனிதே நடைபெற்றது. புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்தின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் டாடா மேக்ஸ் அருகில் ஹரே கிருஷ்ணா மினி பார்ட்டி ஹாலில் 15/2/2025 முதல் 19/2/2025 வரை தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஸ்ரீ மங்கள சண்டி மகா யாகம் பூஜை ஸ்ரீ பிரவானந்தா மகா சுவாமிகள் தலைமையில் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலய கல்கார திருப்பணிக்காக நடைபெற்று வந்தது. அதன் நிறைவு விழா இனிதே நிறைவு பெற்றது. சண்டி ஹோமத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பிரசாதம் சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆன்மீக அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு அம்பாளின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். இந்த நிகழ்வை புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்தின் செயல் அதிகாரிகளும் புதுச்சேரியை சேர்ந்த உபயதாரர்களும் ஆன்மீக அன்பர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குடிநீர் இணைப்பை ஏற்படுத்தி தந்த MLA வைத்தியநாதன் அவர்களுக்கு குறிஞ்சிநகர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். தமிழகம் புதுச்சேரி எல்லைக்கு உட்பட்ட பகுதியான லாசுப்பேட்டை குறிஞ்சிநகர் 9வது குறுக்கு வீதியினை ஒட்டிய தமிழக பகுதியான நாவர்குளம் மிகவும் தாழ்வான பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா வைத்தியநாதன் அவர்களை நேரில் சந்தித்து தமிழக புதுச்சேரி எல்லை பகுதி குறிஞ்சிநகர் 9வது குறுக்கு வீதியில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு குடிநீர் இணைப்பினை ஏற்படுத்தி தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு குடிநீர் இணைப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளனர். பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி கொடுத்த வைத்தியநாதன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் குறிஞ்சிநகர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜா, திருநாவுக்கரசர், சந்தோஷ், தங்கம், நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை பொறுப்பாளர் மணிபாரதி அனைவரும் பங்கேற்றனர். மேதாகு பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சாரத்தில் நடைபெற்றது. அன்னை தமிழ் பெற்றெடுத்த மாபெரும் வீரன், தமிழின தலைவன், ஈழத்து எல்லாளன், நமது தமிழ் தேசிய இனத்தின் தவ புதல்வன் வே. பிரபாகரன் அவர்களை ஈண்டெடுத்த அன்னை திருமதி பார்வதி அம்மாள் அவர்களுக்கு சாரம் அவ்வை திடலில் மலர் வணக்க நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவீனா, சித்ரா முன்னெடுத்தனர். மாநில செயலாளர் தேவிகா ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், துணைத் தலைவர் கௌரி, மாநில செயலாளர்கள் திவாகர், வேலவன், வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ், வீரத்தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம், சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு, சிவகுமார், பாலாஜி, சங்கர், செல்வம், ஆறுமுகம், ரவீந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.